ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜஹான்ஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச ஈஸியான ரெசிபி தாங்க, சில்லி சிக்கன். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு நோட் பண்ணிக்கலாம். ஆனியன், green chilli, dried red chilli, garlic, ginger, capsicum, chicken, corn flour, ginger garlic paste, red chilli paste, tomato sauce, vinegar, உப்பு, soya sauce, teriyaki sauce. அது வந்து கம்ப்ளீட் ஆப்ஷனலுங்க. இப்போ நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்மளோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கார்ன்ஃப்ளவரில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப வாட்டரியாக இருக்கக்கூடாதுங்க அண்ட் ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. நல்லா ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த சிக்கனை ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஆயில் ஹீட் பண்ணி சிக்கன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம போன்லெஸ் சில்லி சிக்கன் தாங்க ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக நான் சிக்கன் பிரெஸ்ட் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இது குக் பண்ணுறதுக்கு வெறும் 3 to 4 minutes தான் ஆகும். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப ஹார்ட் அண்ட் ரப்பரி ஆகிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் நான் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் வந்து ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து எடுத்து வச்சு கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதே நான் முன்னாடியே ஆட் பண்ணிக்கிட்டேன்னா இதோட ஃப்ளேவர் வந்து நல்லா இன்ஃப்யூஸ் ஆகும் ஆயிலில் அண்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரீன் சில்லி அண்ட் ரெட் சில்லி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நான் கேப்சிகமும் ஆனியனும் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நான் பெப்பர் அண்ட் ரெட் சில்லி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்மளோட அடுத்து சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க, அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும். கருகாமல் இருக்கிறதுக்காக நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வதங்கின அப்புறம் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்மளோட சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் வினிகர் அண்ட் தெரியாக்கி சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தெரியாக்கி சாஸ் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தாங்க. உங்ககிட்ட இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா சாஸும் ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 to 5 minutes வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா அப்படியே பவுடர் ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் தண்ணியில் கலக்கிட்டு ஆட் பண்ணுங்கள். பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா க்ளம்ஸ் ஃபார்ம் ஆகும், அது நல்லா இருக்காது. ஸோ தண்ணியில் கலக்கி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோடனே ஒரு 2 minutes நம்ம சாஸ் ரொம்ப திக்காகிடுங்க. அடுத்து நீங்கள் எடுத்து வச்சு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன டிப் என்னன்னா, நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணுவீங்களே ஆயிலில், அப்போவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாஃப் குக்டாகவே வெளில எடுத்துருங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சிக்கன் ஆட் பண்ண போது இன்னும் குக் ஆகும். ஸோ நீங்கள் முன்னாடியே நல்லா குக்கான சிக்கன் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப ரப்பரி ஆகிடும். ஸோ இப்படி ஹாஃப் குக்ட் சிக்கன் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் சிக்கன் ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ஒரு 4 to 5 minutes குக் பண்ணிக்கோங்க, உங்களோட சில்லி சிக்கன் ரெடி ஆகிடும். இது நீங்கள் எப்போயாவது சிம்பிளாக ஒரு ரெசிபி செய்யணும்னு யோசிக்கும் போது கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வியூஸ் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு.